ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மாம்ஸ் டீ. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் செவ்வாய்க்கிழமை டியூஸ்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் வந்து சூப்பரான ஒரு பைனாப்பிள் கேசரி பண்ணியிருக்கேன். அடுத்து இங்கே பார்த்திங்கன்னா பூரி செஞ்சுருக்கேன். இன்றைக்கி பூரி கேசரி தான் எங்கள் வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட்டு. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பூரியும் கேசரியும் வச்சாச்சு. இதுதான் இன்றைக்கி. என்ன ஸ்வீட் வச்சு சாப்பிட்றாங்கன்னு பார்க்குறீங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கேசரி கூட வச்சு சாப்பிட்டு பாருங்கள் பூரி. அதுக்கப்புறம் நீங்கள் இதே தான் செய்வீங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மணி 2 ஆகிடுச்சு. நீ என்ன மதியம் சமையல் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் 12 மணிக்கு மேலே தான் கிச்சனுக்குள்ளேயே வந்தேன். அதனால் கொஞ்சம் நிறையவே வேலை செஞ்சுட்டேன். வெள்ளை சாதம் பண்ணியிருக்கோம். அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா அடுத்து இங்கே வந்து பீர்க்கங்காய் வந்து பொரியல் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து எலுமிச்சம்பழம் ரசம் வச்சுருக்கேன். இங்கே வந்து கொத்தமல்லி துவையல் பண்ணியிருக்கேன். இங்கே தாளித்த தயிர் இருக்குது. அடுத்து இங்கே வந்துட்டு இந்த காஞ்ச நெத்திலி தொக்கு பண்ணியிருக்கேன். இன்னும் கூட கொஞ்சம் திக்கானா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். தண்ணியாக இருக்குது. காஞ்ச நெத்திலி தொக்கு மாதிரி பண்ணியிருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்கும், குழம்பு மாதிரி வைக்காமல். அடுத்து இங்கே வந்துட்டு மசாலா பொடிக்கு சென்னா வேக வச்சுட்டு இந்த கிரேவி பண்ணி வச்சுருக்கேன். மசாலா பொடிக்கு ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸுக்கு சாப்பிட்றதுக்காக. அடுத்து இங்கே வந்துட்டு எல்லாம் வந்து எல்லா வக்கலையும் இருந்தாலும் இங்கே வந்து வீட்டில் போட்ட முறுக்கு வத்தல் அதுவுமே வந்து சாப்பாட்டுக்காக ரெடி பண்ணியிருக்கேன். இது எங்கள் வீட்டில் லஞ்சு. எனக்கு மட்டும்தான் இது எல்லாமே. என் பொண்ணு பார்த்திங்கன்னா ப்ரெட்டும் வச்சு பேட்டி வச்சு சாண்ட்விச் பண்ணி சாப்பிட்டு கிளம்பிட்டா. அவ்வளோதான். சாப்பிடும்போது முடிஞ்சால் காட்டுறேன் எப்படி இருக்குது இதெல்லாம் டேஸ்ட்டு அப்படிங்கிறத. மசாலா பூரி சுட்டு ரெடி பண்ணி மாட்டி வச்சுருக்கேன் பாருங்கள், ஈவினிங் சாப்பிட்றதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சாப்பாடு போட்டுட்டேன். சாதம், நெத்திலி காஞ்ச நெத்திலி தொக்கு, அப்புறம் பீர்க்கங்காய் பொரியல், அப்புறம் வத்தல், கொத்தமல்லி துவையல், எலுமிச்சை ரசம், அப்புறம் இங்கி தாளித்த தயிர். இதை சாப்பிட போகிறேன் போய் நான்.